Okay students, transfer of ownership. Okay, transfer of ownership வந்து எந்தெந்த ஃபார்மில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, transfer of property goods from the seller to the buyer is the main object of a contract of sale. என்னதான் வந்து இப்போ ஒரு குட்ஸை வந்து வாங்கினாலும் அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ஷிப் வந்து செல்லர்கிட்டருந்து பையர்கிட்ட வந்து போகணும். அதுதான் மெயினான ஆப்ஜெக்ட். ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் சேலோட மெயினான ஆப்ஜெக்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இதுதான். இந்த ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வந்து goods must be, the term property in goods must be distinguished from possession of goods இல்லையா? அதாவது அந்த கூட்ஸோட பொசிஷன்லேருந்து டிஸ்டிங்கைஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்பர்ட்டிங்கிறது வந்து கூட்ஸோட ப்ராப்பர்ட்டிங்கிறது வந்து ஓனர்ஷிப் ஆஃப் கூட்ஸ், வைல் பொசிஷன் ஆஃப் கூட்ஸ் ரெஃபர் டு த கஸ்டடி ஆஃப் த கூட்ஸ் ஆர் கண்ட்ரோல் ஓவர் த கூட்ஸ். ஓகே, ப்ராப்பர்ட்டிங்கிறது வந்து என்ன? ஓனர்ஷிப் ஆஃப் த கூட்ஸ். ஆனால் பொசிஷனுங்கிறது வந்து அந்த கூட்ஸோட அதாவது கூட்ஸ் வந்து கஸ்டடியில் இருக்கிறது தான் பொசிஷன் ஆஃப் த கூட்ஸ்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், ஏங்கிறவர் வந்து ஒரு வாட்சை வச்சுருக்கிறாரு. ஜஸ்ட் பிகாஸ் ஏ பொசஸ் த வாட்ச் கெனாட் பி அ ஓனர். ஜஸ்ட்டு வந்து ஏ வந்து அந்த வாட்சை வச்சிருக்கிறதுனால அவர் வந்து ஓனராக இருக்க முடியாது. ஹி மைட் ஹவ் பாரோடு த வாட்ச் ஃப்ரம் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஆர் ஸ்டோலன் த வாட்ச் ஃப்ரம் சம்படி ஆர் ஃபவுண்ட் இட் ஆன் த ஹைவேஸ். ஒன்று அவர் யார்ட்டையாவது வந்து கடன் வாங்கியிருந்துருக்கலாம், இல்லாட்டி திருடி இருந்திருக்கலாம், இல்லை அது வந்து எங்கேயாவது ஹைவேஸில் வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கலாம், கீழே கடந்து எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஸோ இன் திஸ் கேஸ் ஹி கெனாட் பி கால்டு ஓனர். ஆனால் இந்த மாதிரி இருக்கும்போது அவரை ஓனர்னு சொல்ல முடியாது. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ த ப்ரீசியஸ் மூமெண்ட் ஆஃப் டைம் அட் விச் த ஓனர்ஷிப் இன் குட் பாசஸ் ஃப்ரம் செல்லர் டு பையர். முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஓனர்ஷிப் கூட்ஸோட ஓனர்ஷிப் வந்து செல்லர்லேருந்து பையர்கிட்ட வந்து பாஸ் ஆகிறது தான். அந்த டைம் தான் வந்து முக்கியம். ப்ரிசைஸ் அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்டாக எப்போ வந்து செல்லர்கிட்டருந்து பையர்கிட்ட சேஞ்ச் ஆகுதோ அப்போ தான் வந்து ஓனர்ஷிப்போட கூட்ஸ் வந்து பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாஸ் ஆகிறது வந்து 3 விதமாக பிரிக்கிறாங்க. எப்படின்னா, ஸ்பெசிஃபிக் குட்ஸ் தனியாக பாஸ் ஆகுது, அன்அசர்டைன் குட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் பேசிஸில் சென்ட் ஆகிறது. அப்போது ஸ்பெசிஃபிக் குட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அட் த டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் இல்லை கான்ட்ராக்ட் அப்போ எப்படி போடுறாங்க? அட் த டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் வேர் தெர் இஸ் அன் அன்கண்டிஷனல் கான்ட்ராக்ட் ஃபார் த சேல் ஆஃப் ஸ்பெசிஃபிக் குட்ஸ் இன் அ டெலிவரபிள் ஸ்டேட். ஓனர்ஷிப் இன் த குட்ஸ் பாசஸ் டு த பையர் வென் த கான்ட்ராக்ட் இஸ் மேட். அப்போ ஸ்பெசிஃபிக் குட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இதில் அதாவது ஒரு அன்கண்டிஷனல் கான்ட்ராக்ட், எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லாமல் ஒரு கான்ட்ராக்ட் போடும்போது ஸ்பெசிஃபிக் குட்ஸ் மேலே, அப்போது அந்த கூட்ஸ் வந்து ஒரு டெலிவரபிள் ஸ்டேட்டில் இருக்குது. அப்படிங்கிறப்போ ஓனர்ஷிப் வந்து என்ன ஆகுது? அந்த கான்ட்ராக்ட் வந்து போடும்போது பாஸ் ஆகுது. ஓகே, the time of payment of price or time or delivery of goods is immaterial in the matter of transferring ownership of the goods. அதாவது பேமெண்ட் கொடுக்குறதும், இந்த இடத்துல வந்து அந்த ப்ரைஸுக்கான பேமெண்ட் கொடுக்குற டைம் ஆஃப் டெலிவரி ஆஃப் கூட்ஸும் வந்து இங்கே எதை பற்றியும் சொல்லலை, இம்மெட்டீரியல் இல்லையா? அதனால் வந்து இந்த மேட்டர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் ஆஃப் கூட்ஸில் அதாவது கூட்ஸோட ஓனர்ஷிப் வந்து ட்ரான்ஸ்ஃபரில் வந்து எந்த ஒரு விஷயமே இல்லாமல் இம்மெட்டீரியலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, இது எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பி அப்படிங்கிறது வந்து ஒரு புக் ஷாப்பில் போய் சில புக்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு வராரு. அப்போ அதுக்கான ப்ரைஸையும் கொடுத்துட்டு வந்துடுறாரு செலக்ட் பண்ணிவிட்டு. அப்போது பி என்ன பண்ணுறாரு? அரேஞ்சஸ் டு டேக் டெலிவரி ஆஃப் புக்ஸ் நெக்ஸ்ட் டே த்ரூ ஹிஸ் சர்வன்ட் அண்ட் அக்ரி டு பே ஃபார் த புக்ஸ் ஆன் த ஃபர்ஸ்ட் ஆஃப் நெக்ஸ்ட் மந்த். அப்போ என்ன பண்ணுறாரு? பிங்கிறவர் வந்து கூட்ஸை வந்து டெலிவரி எடுத்துக்கிறேன். எப்போ? நான் என்னோடய சர்வெண்ட்டை விட்டு நெக்ஸ்ட் நாள் நான் டெலிவரி எடுத்துக்கிறேன், இல்லை அதுக்கான அண்ட் அக்ரி டு பே ஃபார் த புக்ஸ் ஆன் த ஃபர்ஸ்ட் ஆஃப் நெக்ஸ்ட் மந்த். அடுத்த மாதத்தோட முதல் நாள் வந்து அதுக்கான அமௌண்ட்டை வந்து நான் பே பண்ணிடுறேன்னு சொல்லிடுறாரு இல்லையா? இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, புக்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு? டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு ஃபயர்னால், அதே நாளில் ஈவினிங்கில். இன் திஸ் கேஸ் பி ஹேஸ் டு பியர் த லாஸ் அண்ட் பே ஃபார் த புக் செலக்டட் சின்ஸ் த ஓனர்ஷிப் ஹேஸ் ஆல்ரெடி பாஸ்ட் ஆன் டு பி. ஓகே, இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, பி தான் இதுக்கான லாஸை வந்து அவர் பே பண்ணணும். ஏன் அப்படின்னா, செலக்ட் பண்ண புக்குக்கு அவர் பே பண்ணணும். ஏன்னா ஓனர்ஷிப் என்ன ஆயிடுச்சு? ஆல்ரெடி பி வந்து பி கிட்ட பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது கான்ட்ராக்ட் டேட்டுக்கு பியாண்ட் ஆகி போகும்போது, அப்போ கூட்ஸ் வந்து டெலிவரபிள் கண்டிஷனில் இல்லை. ஓகே, கூட்ஸ் நாட் இன் அ டெலிவரபிள் ஸ்டேட் where there is a contract for sale of specific good not in deliverable condition. அதாவது அந்த டெலிவரபிள் கண்டிஷனுக்கு பண்ணும்போது சில ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், த செல்லர் ஹேஸ் டு டூ சர்டைன் ஆக்டிவிட்டீஸ் டு பிரிங் த குட்ஸ் இன் டு டெலிவரபிள் கண்டிஷன். ஒரு கூட்டை வந்து டெலிவரபிள் கண்டிஷனுக்கு கொண்டு வரும்போது சில வேலைகளாக பண்ண வேண்டியதாக இருக்குது.
பெயிண்டிங் பண்ணுறது, குவாலிட்டி செக் பண்ணுறது, வெயிட் பார்க்குறது, இது எல்லாமே வந்து சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது தென் த ஓனர்ஷிப் டஸ் நாட் பாஸ் டில் சச் ஆக்டிவிட்டீஸ் பிரிங் தம் இன்டு டெலிவரபிள் கண்டிஷன்ஸ் ஆர் கம்ப்ளீட்டட். அப்போ வந்து எப்போ பாஸ் ஆகும், அந்த ஓனர்ஷிப் வந்து அந்த டெலிவரபிள் கண்டிஷனுக்கு கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது ஓனர்ஷிப் வந்து பாஸ் ஆகும், இல்லைனா பாஸ் ஆகாது. ஓகே, அப்போ வந்து தேர் வாஸ் அ கான்ட்ராக்ட் ஃபார் சேல் ஆஃப் மெஷின் வேயிங் 30 tons அண்ட் இன்ஸ்டால் இன் அ காங்கிரீட் ஃப்ளோர். சரியா, அப்போது ஒரு 30 டன் வெயிட் இருக்கிற மெஷினை வந்து கான்ட்ராக்ட் போட்டு அதை வந்து ஒரு காங்கிரீட் ஃப்ளோரில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. இப்போது அந்த மெஷினோட சில பார்ட்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணும்போது டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் அது என்ன ஆயிடுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு. இன் திஸ் கேஸ் பையர் இஸ் என்டைட்டில் டு ரெஃப்யூஸ் டு பை த மெஷின் ஆஸ் இட் இஸ் நாட் இன் அ டெலிவரபிள் கண்டிஷன். அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பையர் வந்து டெலிவரபிள் கண்டிஷனில் இல்லை அப்படின்னால அவர் ரெஃப்யூஸ் பண்ணலாம். ரெஃப்யூஸ்னால் என்னது, மறுக்கிறது, டெனி இல்லையா. இது ஒன்று. அடுத்தது வந்து when the price of the goods is to be ascertained by weighing or testing or doing something. அப்போ அந்த கூட்ஸோட ப்ரைஸ் வந்து அதை வந்து அசர்டைன் பண்ணி பார்க்குறது, ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்குறது, வெயிட் போடுறது, டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் தான் புரியும். இப்போ ஏ அப்படிங்கிறது வந்து சம் குவான்டிட்டி ஆஃப் வீட்டை வந்து பிக்கு வந்து சேல் பண்ணுறாரு. எப்போ ருபீஸ் 10, ஒரு கிலோ வந்து 10 ரூபாய்க்கு. ஓகே, அப்போ வந்து ஒரு கிலோ வந்து 10 ரூபாய்க்கு என்ன பண்ணுறாரு, ஏங்கிற பிக்கு வீட்டு வந்து சேல் பண்ணுறாரு. However, A had to weigh the wheat in order to know the price of the entire quantity of wheat sold to B. இருந்தாலும் ஏ வந்து என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு பிக்கு விற்ற ஒவ்வொரு இதையும் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும், அதாவது வெயிட் போட்டு பார்க்கணும், எல்லா குவான்டிட்டியும் நான் வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த கேஸில் வந்து ஓனர்ஷிப் ஆஃப் த வீட் ஷல் ட்ரான்ஸ்ஃபர் டு பி as soon as A weights the wheat B. ஓகே, இப்போ இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அந்த வீட்டோட ஓனர்ஷிப் வந்து எப்படி பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா அவர் எல்லா குவான்டிட்டிக்கும் வெயிட் போட போட அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, about the completion of the weighing activity.